நான் யாரு எந்த ஊரு என்ன தன்னைத்தானே அவருக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது ஆமா உசுறு கொடுத்தது யாரு? உயிர் கொடுத்தது மாயவரு. ஆலோசனை கேளுங்க. நான் மண்டியங்கிறது ஏழுமலையாடு மாயவா இதோ செத்தவனுக்கு உயிர் கொடுத்த உடனே செத்தவங்க யாரு? தாய் தந்தைகள் யாரு? சொந்த பந்தம் யாரு? அப்படின்னு சொல்லு. அந்த விவரமே தெரியாம எங்களை அடிக்கடியில் அடிக்கிறானே கண்ணால மாயவா அரப பாலனாகப்பட்டவன் பிறந்த உடனே அவனுக்கு அந்த கடைசி நேரத்தில் நம்மை கொல்ல வந்தவன் யார்? நம்மை கொல்ல வந்த கூத்துவன் யார்? அந்த கோபால கண்ணன். அவன் சாகும் தருவாயில அந்த எண்ணத்தில் இருந்தது, அந்த புத்தியில இருந்தது அவனுடைய மாயவன் மட்டும்தான் நமக்கு எதிரி. அந்த எண்ணம் மட்டும்தான் மனதில் ஓடிட்டு இருக்குது. யாரு என்னெல்லாம் மறந்துட்டான். ஆனால் நம்ம யாரால கொல்லப்பட்டோம் அப்படிங்கிற என்னுடைய நாமத்தை மட்டும், மாயவனுடைய நாமத்தை மட்டும், கண்ணனுடைய நாமத்தை மட்டும் அவன் வந்து ஞாபகமான ஓடிட்டு இருக்குது. சரி, அதனாலதான் மாயவா மாயவன் என்ற நினைத்துதான் இப்படி எல்லாம் அடிக்கிறான். சரி, அதனால நான் மாயன் அல்ல கண்ணன் அல்ல, அந்த காஞ்சி வந்த தாயை தந்தை கண்ணன் அல்ல. பரத்த கூட மகவா அடி வாங்கிட்டு நீ சந்தோஷம். ஏன்னா கண்ணன் எல்லாம் மாயனெல்லாம் போல அப்பயே அடிக்கிறான். அப்படியா? பழைய ஞாபகம் எல்லாம் இதோ நினைவெல்லாம் மீண்டும் திரும்ப வருவதாக இதோ இந்த மாயக்கண்ணன் இப்பொழுது ஆடுகிறேன்.
மகனே 10 மாதம் 3 நாட்கள் ஆமா ஆமா அங்கத்திலே சுமத பெற்ற தாய் தந்தை என்று பாராமலே ஆனை அடிக்கும் சவுக்கினால் உங்களை அடிக்கவும் செய்தேன். குதிரை அடிக்கின்ற சவுக்கினாலே உங்களை கொல்லவும் செய்தேன். தாய் தந்தை என்று 10 மாதம் 3 நாட்கள் 3000 தசைநாடிகள் தன்னுடைய அங்கத்திலே மாறாத பயிராக வருத்தமில்லாத சுமையாக மாறாத பயிராக வருத்தமில்லாத சுமையாக என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை என்று பாராமடிக்கு உங்களை அடிக்க செய்து என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா. எனக்கு உயிர் கொடுத்தது யார்? உயிர் கொடுத்தது யாரு கேக்குறியா? நீங்கள் ஒரு மனித பிறவி, உங்களால உயிர் கொடுக்க முடியாது. கண்டிப்பா ஒரு தெய்வத்தினுடைய கிருபையினாலதான் எனக்கு உயிர் கொடுத்திருக்க முடியும். அந்த தெய்வம் யார்? உங்களுக்கு துணையாக வந்தது யார்? மகனே, உனக்கு உயிர் கொடுத்த உத்தமனை கண்ணால பார்ப்பது இருந்தால் எனக்கு ஒரு சத்தியம் ஒண்ணு செய்வேன். என்ன சத்தியம்? இதோ எனக்கு உயிர் கொடுத்த உத்தமனால என்னால உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வராதுன்னு சொல்லி எனக்கு ஒரு சத்தியம் ஒண்ணு செய்வேன். அப்படி எழுதுகிறேன். சத்தியம் சத்தியம் சத்தியம். சற்று நேரம் தாங்கள் வராமல் இருந்திருந்தால் இந்த மாயவன் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் எல்லா வெடிக்கு செய்திருப்பேன். மகனே இடையிலும் தருகிறீங்க இல்லையப்பா. சத்தியம் தவறாத சந்திரகுதிரை பிறந்தவன் கோடி தவறாத குருகுலமுத்திரை பிறந்தவன் ஒரு சத்தியம் செய்துவிட்டு இந்த மாயவத்தை தவறாத ஒரு காரியத்தை செய்யலாமா? அப்படியா? உண்மைதானப்பா. சத்தியம் செய்திருக்கிறேன். ஆமா. சத்தியமே வெல்லும் சத்தியமே கொல்லும் என்று சொல்வார்கள். ஆமா. அதே போல சத்தியம் செய்திருக்கிறேன். சரியான சந்திரகுலம் சத்தியம் தவறாத சந்திரகுலத்திலே பிறந்தவன் நான். நானே சத்தியத்தை செஞ்சுட்டு அந்த சத்தியத்தை என்னால் மீற முடியாது. இருந்தாலும் எனக்கு உயிர் கொடுத்திருக்கிறீங்களே, என்ன காரணம்? நான் செத்து 7 நாள் ஆகுது. இன்று 8ஆம் நாள் பிறந்திருக்கிறது. இந்த 8வது நாள்ல எனக்கு உயிர் கொடுத்ததன் காரணம் என்ன? சாகும் தருவாயிலே 3 வரம் என்னிடத்தில் கேட்டாய். அந்த 3 ஆசை இருக்கிறாமா? அந்த 3 ஆசைகளுக்கு 3 வரங்களா கொடுங்க. அப்படி வரத்தை கேட்டோமே முதல் வரம் எனக்கு கல்யாணம் வேணும். கல்யாணம் கண்ணி கல்யாணம் முடிக்கு இவ காளியம்மன் நரபலி ஏத்துக்க மாட்டாங்க. எனக்கு குப்புற மனுக்கு மேல அண்ணாது பார்க்க மாட்டாங்க. மேலோகத்துல பார்க்கணும். அதனாலே கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் நானே மோகினியாக மாறி உனக்கு கல்யாணம் செஞ்சேன். இரண்டாவது உன் கண்களுக்கு ஒளி தர வேண்டும் என்றார். சண்டையை பார்க்கணும். அதற்கும் தந்தை. ஆனா 3வது சண்டை வேண்டும் கேட்டா இல்லவா? அந்த சண்டையானது இந்த தினத்திலே ஏனென்றால் கௌரவ பக்கமாக இருந்து இந்த தினத்திலே முன்னோத்தி மங்கலத்தை ஆண்டு வரக்கூடிய அனுபுஜா சூரனிடத்தில் கூடிய ஒரு அரக்கன் ஆகப்பட்டவன் சாதாரண வரத்தை வாங்கியிருக்கிறான். அப்படி சாதாரண வரம் என்றால் என்ன? செத்தவன் எழுந்து வந்து மீண்டும் என்னை கொல்ல வேண்டும். அப்படி கொண்டாலும் எந்த ஒரு ஆயுதத்தாலும் என் உயிர் போகக்கூடாது இருக்கிறான். அதனாலே செத்தவன் எழுந்து வந்து விட்டாய். நீ எழுந்து வந்தாலே போதும், அவன் கொன்ன மாதிரி தான். அதனாலே கொன்றது உறுதியாகிவிட்டது. அதனாலே கௌரவ பக்கமாக அனுபுஜா சூரனாக மட்டும் வருகிறான். இதோ பாண்டவர் பக்கமாக தாயாதிகள் தந்தைவார்களுக்காக இந்த 8ஆம் நாள் சண்டையிலே நீதான் சண்டைக்கு போக வேண்டும். 8ஆம் நாள் சண்டை எனக்கா? நான் பிறந்து வளர்ந்து 14 வருட காலமாக என்னுடைய தாயார் நான் பார்த்ததே கிடையாது. 16 வருஷம் கழிச்சு எங்க அம்மாவை பார்த்தேன். அப்பொழுது நான் பட்ட சந்தோஷத்தை விட இப்பொழுது நான் படக்கூடிய சந்தோஷம் மிகவும் எனக்கு இனிமையாக இருக்கிறது. பாண்டவர் பக்கமாக இருந்து இன்று 8ஆம் நாள் சண்டைக்கு எதிரிலே வரக்கூடிய அனுபவனை எதிர்த்து இந்த அரவன் நான் சண்டைக்கு போக வேண்டுமா? மிக்க சந்தோஷமானது. குருச்சேத்திரத்தில் ஏதாவது
ஏதாவது உனக்கு ஆபத்தோ இல்ல சந்தேகமோ இருந்தால் மாமா மாயவா என்று அழைத்தால் போதும் அக்கணமே உன்னை நான் கற்கிறேன். அப்படியா? இந்த பாலுடைய மான மரியாதை நீ தான் எனக்கு இருக்கிற காப்பாற்ற வேணும். போய் வா, போய் வருகிறேன். போய் வா, போய் வா. தேடி என்ன பாட்டு பண்ண நண்போ? நான் நம்பர்லாம் இல்ல, உனக்கு எதிரிதான். அண்டத்தை இரண்டாக மடிப்பேன். அண்டத்தை இரண்டாக மடிப்பேன். ஆறு வந்தாலும் மடிப்பேன். அண்டத்தை இரண்டாக மடிப்பேன். ஆராய் அந்த வார்த்தை வேண்டாம். சரி 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 சரி. பூமியை இரண்டாக மடிப்பேன். பூமியை இரண்டாக மடிப்பேன். நான் சொல்ல மாட்டேன். மடிப்பேன் இப்படி விரிக்கிறீங்க ரெண்டு பேருமே. அது அப்படிதான். சரி பரவாயில்லைங்க. டிவி ஓடிக்கிட்டு இருக்குது. அருமை நல்லா இருக்குதுங்க. நல்ல வசனம். வந்தங்க அப்ப திடீர்னு ஒரு வாடை அடிக்குதுங்க. என்ன வாடை? ஒரு அருமையான வாடைங்க. என்ன வாடனே தெரியல. அது இல்லையா, கேசரி வாடையா? கேசரி வாடை இல்ல, குழம்பு வாடை இல்ல. இது என்ன வாடை? வேற வந்து ஆண்டாங்க பாண்டாங்க, அவங்க மேல எல்லாம் அடிக்கல. நீங்க வெளியே வந்தோட அந்த வாடை வந்துருச்சுங்க. என்ன மல்லிகைப்பூ வாடையா? கிடையாது, அது கிடையாது. சாம்பிராணி வாடையா? அது கிடையாது. வேற என்ன முக்கியமான வாடைங்க? அது உங்க பக்கத்துல வந்தா வாடை அடிக்கிற. மோந்து பார்த்து சொல்றேங்க. என்னடா வாடை? பக்கத்துல வாங்க. உங்க மேலதாங்க வாடை அடிக்குது. என்னடா வாடை? சனா எல்லாம் இருக்கிறாங்க, வேசகாரங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க மேல எல்லாம் அடிக்காத வாடை உங்க மேல என்ன வாடை தெரியுமா? உங்க மேல பொன வாடை அடிக்குதுங்க. ஆமாங்க, என்னமோ தெரியல. எனது மீது பொன்னை வாடு அடிக்கின்றதா? கொஞ்ச நேரத்துல நீங்க செத்து போயிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நேத்து இப்படிதான் ஒரு ஆள் வந்திருந்தாங்க, மெய்யழகர்னு. அந்த ஆளு சொல்லிட்டே இருந்தாரு, கடைசியில போய் சேர்த்துட்டாரு. நீங்க எப்ப போய் சேர போறீங்களோ? வச்சு பேசாதே, செத்து ரொம்ப நாள் ஆகி. அததான் அவர் போய் சேர்ந்துட்டாரு. நீங்க எப்ப போய் சேர போறீங்களோ? ஏத்துறதுக்குனே வந்திருக்கிறீங்க. ஏதோ எங்களால முடிஞ்சது. ஒரு ஆளு வந்துட்டு ரத்னம்னு இப்பதான் பெட்ல சேர்த்து இருக்கிறோம். ரத்தனத்தை வச்சு என்ன பேச? அடுத்த லிஸ்ட் உங்க பேர் தான். நான் ஒரு வாயில்லாத பூச்சி. ஆனா வாயில் நிறைய வண்ண இதாச்சு பண்ணிட்டு நண்பா, இப்பொழுது நான் எதற்காக வந்தேன்? எதுக்கு வந்தீங்க? குஞ்சேத்திர பீட பூமியிலே 8வது நாள் சண்டை. சரி, 8வது நாள் சண்டை யாருக்கு? யாரோ வர மாதிரி கேக்குறீங்க. யாரோ வர மாதிரி. யாருங்க? யார் நீ? என்ன ஆச்சரியமாக இருக்கின்றது. இமயமலை போய் கொண்டிருக்கின்ற பொழுது எதிரிலே புள்ளப்பூச்சி வந்து கொண்டிருக்கின்ற தம்பி. தம்பி, பொடியிலாக தெரிகிறாய். யார் நீ? யார்? இதற்காக வந்தாய்? நான் இதோ பீமனிடத்திலே தேடி சண்டைக்கு போய் கொண்டிருக்கின்றேன். சரி, நான் போகின்ற பொழுது குறுக்கே வருகின்றாயே, நீயா? யார் கேட்கிறாய்? ஏய், நான் யார் தெரியுமா?
பாண்டவர் குலத்திலே இருவருக்கு மூத்தோன், இருவருக்கு இளையோன். ஆனால் அழகு மன்னன் பங்குனி மாதம் 11ஆம் தேதி தூத்தி சித்தாதி திதியிலே பங்குனி உத்தரநாத்தன்று பௌர்ணமியிலே பிறந்தவர். ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன். அந்த அர்ஜுனனுக்கும் நாக லோகத்தினுடைய இளவரசி நாகக்கண்ணிக்கு பிறந்த என்னுடைய பெயர் தான் நல்ல அரணா என்று தெரிந்து எனது பெயர் என்னவென்று உனக்கு தெரியுமா? உன்னுடைய பெயர் என்ன? ஏய், இந்த பேர்ல சொல்லி என்னால கூப்பிட முடியாது. முன்னூத்தி மங்கலத்தை ஆண்டு வரக்கூடிய வீரம் வீர விவேகம் அதிகம் கொஞ்சமல்லவா கோண்டமான கோபம் கருத்த மேனி வெறுத்தவுடன் எனது பெயரை சொன்னால் கண்டவர்கள் என்று வாங்கி வர வேண்டும், பார்த்தவர்கள் பயந்து ஓட வேண்டும். பெயரை அனுபோஜகா சூரே எனது பெயர். அனுபுஜாசுரன். நீதான் அனுபுஜாசுரனா? அனுபோஜகாசுரன் என்றால் எப்படி? பிரமனிடத்திலே வரப்பட்டிருக்கிறேன். செத்தவன் எழுந்து வந்து கொன்றால் தான் என்று சொல்ல முடியும். அதற்கு முன்பதாக கத்தி, ஈட்டி, கோடாலி, காம்பு இப்படி என்ற ஆயுதங்களை எது அடித்தாலும் எனது உயிராகப்பட்டது போகாது. என்னை வெல்வதற்கோ கொல்வதற்கோ இந்த அகில உலகத்திலே யாருமே கிடையாது. அப்படியா? நானே ராஜா, நானே மந்திரி. கௌரவர் பக்கமாக இருந்து சண்டைக்கு வந்திருக்கக்கூடிய அனுபுஜாசுரன் நீ. நான் எதற்காக திரும்ப வந்திருக்கிறேன்? பாண்டவர் பக்கமாக இருந்து அந்த பீமனுக்கு பதிலாக என்னுடைய பெரியப்பாவுக்கு பதிலாக தம்பி மகனாக நான் வந்திருக்கிறேன். சண்டைக்கு வந்திருக்கிறேன். என்ன சக்கர பொங்கல் நினைத்தாய சாப்பிடுவதற்கு இது சண்டை? அப்படியா? விட்டல் பூச்சி என்று நினைத்து விட்டாய பெட்டிகளை பிடித்து என்னை அடைப்பது. பெருத்த மலை இமயமலை. நீ பெருத்த இமயமலையாக இருந்தால் அந்த இமயமலையை சுக்கு சுக்காக நொறுக்கக்கூடிய சிறிய உளியடா நான். புலவன் நினைத்தால் மாடு மச்சனாய் என்று கொண்டாடும், கொட்டினால் தேல், கொட்டாவிட்டால் புள்ள பூச்சி என்று நினைப்பார்கள். ஆனால் புள்ள பூச்சி என்று நினைத்து என்னிடத்திலே நீ சண்டைக்கு வருகின்றாயா? அதுக்கு சிறந்தாலும் காரம் புரியாதுன்னு சொல்வார்கள். நீ பேச்சு விவாதம் தேவையில்லை. உன்னுடைய உடலே வலுவிருந்தால் எடுத்துக்கொள்வாளை தடுத்துக்கொள்ளுடைய சாவை. என்னை பார்த்து கேட்கின்ற கேள்வியா இது? நீ வல்லமை உண்டானால் நீ சண்டை செய்ய வேண்டும். நீ பெரியவனா நான் பெரியவனா என்பதை இந்த சமர் போராட முடிவு செய்யட்டும். எடுத்துக்கொள்ள வல்லமை உண்டானால் கொள்ளாமல் குருச்சேத்திர சமபூமியிலே சமர் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. உண்மைதான். மலையும் மலையும் மோதுவது போல, இடியும் மின்னலும் இடிப்பது போல சண்டையானது குருச்சேத்திர சமபூமியில நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் எனக்கும் வெற்றி இல்லை, அந்த அனுபுஜாசுரனுக்கும் வெற்றி இல்லை. மாயாஜாலம், மந்திரஜாலம், தந்திரஜாலம் என்ற ஜாலம் என்று சொல்லக்கூடிய மாயாஜால வெத்தைகளை கற்று வந்திருக்கிறான். ஈயாக மாறுகிறான், எறும்பாக மாறுகிறான், நாகமாக மாறுகிறான், பருந்தாக மாறுகிறான், ஆணாக மாறுகிறான், பெண்ணாக மாறுகிறான், உன்னை போல் வருகிறான், என்னை போல் வருகிறான்.
உருவத்தை மாற்றி மாற்றி வருகிறான் மாமா. கூடு விட்டு கூடுவாய மந்திர தந்திர மாயாஜால வித்தை கற்றவன் இருக்கிறான். ஆமா. அதனால் ஓ அவனை கொல்ல வேண்டும் என்றால் நேர் வழியாக சென்றால் முடியாது. அதனாலே இதோ அவன் வரத்தை வாங்கும் பொழுது செத்தவன் எழுந்து வந்து என்னை கொல்லணும். அப்படி அவன் கொன்னாலும் எந்த ஒரு ஆயுதத்தால் என்னை கொல்லக்கூடாது என்பதற்காக வரத்தை வாங்கியிருக்கிறான். ஆனால் ஆயுதத்தால் அவன் எடுத்து சண்டை போட்டால் அவனை ஒரு நாளும் கொல்ல முடியாது. நீயோ நாகலோகத்தை சேர்ந்தவன், உன் தாயோ நாகலோகத்திற்கு இளவரசி. நாகமானது உங்களுடைய குலமானது, தாயின் குலமானது. அதனாலே பிறக்கும் பொழுது அறவாக பிறந்தாய். சரி, அதனாலே நீ பிறக்கும் பொழுது அறவமாக இருந்தாய். இப்பொழுது அந்த அறவு உருவத்தை நீ எடுக்க வேண்டும். பாம்பாக உருவம் எடுக்கணும். நான் எப்படி பிறந்தேனோ அதை போல இப்பொழுது ஒரு பாம்பாக மாறணும். ஏன்னா அவன் வாங்கிய வரம் எப்படி சாமி, எந்த ஒரு ஆயுதத்தாலும் சாவரக்கூடாது வாங்கினான். அந்த ஆயுதத்தால கொல்ல முடியாது. இதோ எந்த ஒரு விஷ தந்துக்களால் என் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய வரத்தை அவன் வாங்கவில்லை. வாங்குவதற்கு மறந்து விட்டான். அதனால் விஷ தந்துக்களால் உயிர் போகட்டும் இடத்துல வரத்தை வாங்க மறுத்த காரணத்தால் மறந்த காரணத்தால் நீ பாம்பாக உருவெடுத்து அவனை கொத்தினால் அவன் உயிரானது போய்விடுமப்பா. அப்படியா? மாமா, இப்பொழுதே தன்னுடைய கிருமியினால் பாம்பாக உருவத்தை மாற்றி வருகிறேன். யாரடா இங்கே? இங்கே ஏங்க நண்பா, ஏடா கொம்பா, என்னை பார்த்தாயா? ஒரிஜினல் முடியும். மாயஜாலம், மகேஜாலம், மந்திரஜாலம். ஆமாங்க. கூடு விட்டு கூடு பாயும் வித்தை. ஆமாங்க. சொக்குபடி மந்திரங்கள் கற்று வைத்திருக்கின்றேன். அருமையான. என்னை யாராலையும் கொல்ல முடியாது. ஆமாங்க. ஒரு படியன் வந்தான். எப்படி கூடு விட்டு கூடு பாய்ஞ்சது நீ பாத்தியா? நீ அருமையா இருந்துச்சு. மாறி மாறி உருவத்தை மாறி 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 சண்டை செய்து. ஆமாங்க. பயந்து ஓடி விட்டான். ஓடிது. ஆனால் ஒன்று சண்டை செய்து எனக்கு உடம்பெல்லாம் கலப்பாக இருக்கிறது. களைப்பா என்ன பண்றீங்க? குச்சேத்திர வீடு பூமியில பொண கூட்டங்கள் பாரு. கூட்டம் கூட்டமா பொண கூட்டங்கள். ஆமா. இப்பொழுது பொணத்தோடு பொணமாக படுத்து அங்க முட்டிட்டீங்கன்னா நீ பொணமாயிருவாடா. இப்படி வாடா, நீ வாடா இருக்கிறான் போடா என்று சொல்கிறான். பயம் இல்லை. ஆமாங்க. ஏண்டா அதனால பொணத்தோடு பொணமாக சேர்ந்து படுக்க வேண்டும். படுத்துக்கிறீங்க, அடுத்து நித்திரை செய்ய வேண்டும். அதே எனக்கு நீ காவலா இருக்கணும். அடியில் ஏதாவது வைக்கிறது. என்னடா ஆசைப்படுற கேளுடா. ஏங்க படுங்க, அப்பதாங்க கேட்பேன். நீ படுங்க. படுத்தாதான் வாய் வருவாரு. என்னுடைய மாமனாகப்பட்ட மாயக்கண்ணன் சொன்ன பிரகாரமாக நான் பிறக்கும் பொழுது அரவம் என்று சொல்லக்கூடிய பாம்பாக பிறந்தேன். நீ பிறந்த உருவத்தோடு வந்தால் அந்த செத்த பிணங்களுக்குள் சேர்ந்து படுத்திருக்கக்கூடிய மாண்ட பிணங்களுக்குள், அதாவது மலது படுத்திருக்கக்கூடிய அந்த அலுமுஜாசுரன் நீ கொத்தினால், ஏன்னா ஒரு ஆயுதத்தினால்தான் சாவு வரக்கூடாது சொல்லி வரத்தை வாங்கியிருக்கிறான். இந்த பாம்புடைய விஷத்தால் எனக்கு சாவு வரக்கூடாது அப்படின்ற வரத்தை அவன் வாங்கவில்லை. அதனாலே உன்னுடைய பாம்பு விஷத்தாலே அந்த அலுமுஜாசுரனை கொத்தினால் உன்னுடைய உயிரானது போய்விடும். பாண்டவர்களுக்கு இந்த நேரத்தில் வெற்றி வாகையானது சுடுவார் என்பதற்காக அவன் சொன்னார். அதன் பிரகாரமாக இப்பொழுது பாம்பாக உருவத்தை மாற்றி வந்திருக்கிறேன். இதோ செத்தவர்களுக்கு சேர்ந்து வருவதற்குரிய இந்த அலுமுஜாசுரனை இப்பொழுதே என்னுடைய விஷத்தினால் அவருடைய உயிரை இடிக்கிறேன். கடி தாங்க முடியலப்பா. ஆமாங்க. கடிச்சிட்டே ஒரு பேனை ஒண்ணு கொன்ற அப்பாடு
பூரம் போகுதுடா. பாம்புடா. பாம்பு போகுதுடா. என்ன பாம்பு 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 போகுதா? ஐயோ 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 கடவுளே! தேவனிடத்திலே நான் வரம் கேட்கின்ற பொழுது இந்த ஆயுதத்திலும் உயிர் போகக்கூடாது, செத்தவன் எழுந்து வந்தால் நான் உயிர் போக வேண்டும் அப்படி என்று வரம் கேட்கின்ற பொழுது பாம்பு கடித்தாலும் எனது உயிர் போகக்கூடாது என்று சொல்லி வரம் வாங்குவதற்கு மறந்து விட்டேன். பாம்பு கடித்து விட்டது, எனது உயிர் போகுது. ஐயோ ஐயோ ஐயோ! குருச்சேத்திர சமபூமியிலே இந்த அனுபுஜாசுரனுடைய விஷத்தினாலே இறந்து விட்டான். இன்று 8ஆம் நாள் சண்டையிலே பாண்டவர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. இருந்தாலும் இந்த உருவத்தோடு என்னுடைய மாமனம் மீண்டும் நான் சந்திச்சா என்னை எப்படியாவது கொல்லாமல் இருப்பதற்காக அவன் ஏற்பாடானது செய்வார். என்னுடைய மாமன் மாயக்கண்ணன். அதனாலே நான் இருக்கக்கூடிய இந்த பாம்பு உருவத்தோடு அருகிலே தெரிகிறது ஒரு பாம்பு புத்து. அந்த பாம்பு புத்துக்குள்ளார போய் இன்று ஒரு தினம், இன்னைக்கு ஒரே ஒரு இரவு மட்டும் நான் ஒளிந்து கொண்டால் நாளைய தினம் என்னை அழிக்கக்கூடிய சக்தி அந்த உலகத்தை படைத்த அந்த மாயனுக்கே கிடையாது. அதனாலே இந்த பாம்பு உருவத்தோடு இப்பொழுது அந்த புத்துக்குள்ளே ஓடி ஒளிந்து கொள்கிறேன். அந்த அரக்கனை அனுபுஜாசுரனை கொண்டு விட்டு இதோ நாம் மாயக்கண்ணனுடைய கண்ணிலே பட்டால் மீண்டும் ஏதாவது சூழ்ச்சி செய்து நம்மை கொன்றாலும் கொண்டு விடுவான் என்பதற்காக அரவ பாலனாகப்பட்டவன் அந்த பாம்பாக இருக்கும் தருவாயிலே இந்த உருவத்தோடு நாம் சென்று தப்பி பிழைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக குட்டுக்கண்ணை தேடி அங்கமாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது மாயக்கண்ணன் நினைத்தான், செத்தவன் எழுந்து வந்தால் சீமை இடம் கொள்ளாது, பாண்டவன் எழுந்து வந்தால் மானிடம் இடம் கொள்ளாது, செத்தவன் செத்தவனாக இருக்க வேண்டும். அதனாலே இதோ தன்னுடைய கருடால் வாகனத்தை செந்தலை கருடனை அழைத்து அந்த அரவ பாலன் நாகமாக இருக்கிறான். அந்த செந்தலை கருடனை அழைத்து அந்த கருடனாகப்பட்டவன் அந்த அரவத்தை கொண்டு போய் அக்கினிக்கு இரையாக்குவதற்காக யாரையே செந்தலை கருடனே இதோ அரவ பாலனாகப்பட்டவன் பாம்பாக உருமாறி முத்துக்கண்ணை தேடி அங்கமாக ஓடிக்கொண்டிருக்கிறான். சீக்கிரமாக அவனை எடுத்து இதோ அக்கினிக்கு இரையாக்கி விடு. சீக்கிரமாக. ஐயோ, என் மாமனுடைய கருடால் வாகனம் வருகிறது. குருச்சேத்திர பூமிக்கு அரவாட குடிச்ச 8ஆம் நாள் சண்டையில எப்படியாவது அந்த அனுபுஜாசுரனை கொன்று என்னுடைய மகனானவன் சந்தோஷமாக இருப்பான். அதனால நம்ம 3 பேர் ஒன்றாக சென்று அரவாடை அழைத்துக் கொண்டு வரணும். புறப்பட போவோம். மாமா பாண்டவர பக்கமாக அரவப்பாலனும் கௌரவ பக்கமாக அனுபுஜாசுரனும் இதோ நேருக்கு நேராக சண்டை போடும் பொழுது 8ஆம் நாள் சண்டையிலே அரவ பாலனாகப்பட்டவன் இதோ அந்த அனுபுஜாசுரனை கொன்று இந்த பாண்டவர் உங்களுக்கு வெற்றி தேடி தந்தவுடனே இதோ இருவரும் சண்டையிட்டவர்களால் அந்த அனுபுஜாசுரனை கொன்று பாண்டவருக்கு வெற்றி வாங்கி கொடுத்து அந்த அரவப்பாலனும் மாண்டு மடிந்து விட்டானப்பா. தன்னுடைய தாயாதிகள் தன்னுடைய தந்தைமார்களுக்காக ஒரு முறை இல்ல 2 முறை மாண்டு மனிதிருக்கிறான். அந்த தினத்திலே ஆடி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமாவாசை அந்த தினத்திலே காளியம்மன் கோயிலுக்கு முதலாக நரபலி கொடுத்து காளியம்மன் அதாவது அரவபாலனை வெற்றி நரபலி கொடுத்தார்கள். அது முதல் செத்தது. 2வது முறையாக தன்னுடைய தாயாதிகளுக்காக மீண்டும் செத்திருக்கிறான். இப்படியாப்பட்ட கர்மகாரியத்தை பார்த்துட்டு நீங்க போக கூடாதுங்க. அதனாலே நீங்க கொள்ளு காசு போட்டீங்கன்னா காசு போட்டால் கர்மம் தொலையும், கர்மத்தை தோடு தொலைச்சிட்டு போகணும். காசு போட்டால் கர்மம் தொலையும், பணம் போட்டால் பாவம் தொலையும், துணி போட்டால் தோஷம் தொலையும். அதனாலே பார்க்கக்கூடிய பெரியோர்கள் ரசிக பொதுமக்கள் இதோ நம்முடைய அரவப்பாலனுக்காக இதோ கொள்ளு காசுகளை போட்டு இந்த பாவத்தை இத்தோடு தீர்த்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தங்களுடைய கையினால் 5, 10, 20 நம்முடைய கையினால் எவ்வளவு தேர்தோ அந்த கொள்ளு காசு போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
தங்கா நாயக்கண்ணி ஆண்டாண்டு தோறும் அழுதாலும் ஆண்டோன் திரும்புவதில்லையா? ஆமா நிறைய துணைக்க காவேரி சித்தலாம் என்னடா அப்படி வெளியே எடுத்து எழுதினானே அந்த வெளியே துணைக்க பிரமனால முடியாது, யாரால முடியாது? நாளே பகவான் செத்து விட்டான். இவனால் இனிமேல் வரைக்கும் சொந்த புதி விடைய வேண்டும். சரி இவன் காரியத்தை செய்ய வேண்டும். சந்தனக்கட்டை குங்குமக்கட்டை சந்தனக்கட்டை வெட்டி சதுரக்கட்டை வெட்டி நீ வெட்ட வேண்டும். குங்குமக்கட்டை வெட்டி அப்படி முட்டி சீக்கிரமாக அரவப்பாளனை அதி சீக்கிரமாக அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். சரி உங்களுடைய துணை கொண்டு இந்த குருச்சத்திர பூமியில 18ஆம் சண்டையில 8ஆம் நாள் சண்டை 8ஆம் நாள் சண்டை ஆண்டவர் உங்களுக்கே வெற்றி, எங்களுக்கே வெற்றி தந்து விட்டாய் மாயவா. ஆனா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதோ 8ஆம் நாள் சண்டையும் வெற்றியாகிவிட்டது. சரி. அந்த அனுமந்தாசுரனையும் கொண்டு விட்டோம். சரி. ஆமா. இன்னும் இருப்பது இதோ அரவப்பாளனுக்கு இந்த காரியத்தை முடித்தோம். ஆமா. ஆனால் மீதம் இருப்பது நாளைக்கு வந்து 9ஆம் நாள் சண்டை. 9 நாள் சண்டை நாளை தினம் முடித்தால் 9ஆவது நாள் சண்டை. ஆமா. இந்த நாள் சண்டைக்கு யார் யார் பாண்டுபக்கம் இருந்து போவது, கௌரவக்கம் யார் இருந்து வருகிறார்கள் என்பதற்காக புரியாத நிலையா இருக்கிறது. அதுக்குண்டான திட்டங்களை தீர்த்த வேண்டும். அதனாலே அறிவியல் சபையார்களே இன்னும் ஆரியப்பட்டி என்று சொல்லக்கூடிய அருமையான கிராமத்திலே வாழ்ந்து வரக்கூடிய நம்முடைய பகடைவார்கள் எப்படி அருந்ததி பெண்ணுக்கும் நம்முடைய அத்தனை முனிவருக்கு பிறந்த அருமையான சங்கங்கள் அத்தனை பேர் ஒன்றாக சேர்ந்து இதோ நம்முடைய மூதாதிகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேருடைய சாமி சிலைகளை இன்னும் போதுவார் இன்னும் மங்கவார் குல பங்காளிகள் இருவரும் 2 குலத்தாக ஒன்றாக சேர்ந்து இன்றைய தினத்திலே நமக்காக அந்த திருவிழாவை பெருவிழாக பெரியோருக்கு கொண்டாட வந்ததற்காக இந்த மாநாடு கோயில் ஒப்பந்தம் செய்து நமக்காக அரவான் அழுகுதன் சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை ஒப்பந்தம் செய்து அந்த அரவான் ஆவன் செத்தவன் மீண்டும் எழுந்து வந்து அந்த அழுமுதாசுர சூரனாக வாங்கிய வரம் செத்தவன் எழுந்து வந்து நம்மை கொண்டால்தான் உயிர் போகணும் வரத்தை வாங்கி அரவப்பாளன் பாம்பாக உருவத்தை மாறி அந்த அழுமுதாசுரனை கொள்வதோடு எங்களுடைய நாடகமானது இத்தோடு இனிதே முடிவிட்டது. அறிந்த பெரியவரை தெரிந்து கொள்ளும் நாடகத்தை வைத்த நல்லுலகம் நாடகத்தை காண வந்த நம்முடைய பொதுமக்கள் மங்கவாறு போடுவாரு பங்காளிகள் அத்தனை பேர் ஒன்றாக சேர்ந்து இந்த தினத்தில் நமக்காக போதும் என்று சொல்லக்கூடிய அன்னதானத்தையும் போதாது என்று சொல்லக்கூடிய சொன்னதானத்தையும் வாரி வழங்கி நமக்காக நாடகத்தை வைத்திருக்கிறார். நாடகத்திற்கு நல்லுலகம் நாடகத்தை காண வந்த நம்முடைய ரசிக பெருமக்களுக்கும் விளையாமல் கொண்டு பூ வாடாமல் எந்த முகம் போனாலும் தங்கமாக இருந்து அந்த கிளைத்து 1000 கிளையோடி மூங்கில் கிளைத்து 100 கிளையோடி எள்ளுக்காய் உள்ளுரையாள்படிக்கு எலுமிச்சங்கடிக்கு எதிரிகளே இல்லாதபடிக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாதபடிக்கு அவருடைய குருவானது என்றுமே பாலாறு செல்வமாக வாழ வேண்டும். எங்களுடைய நாடகம் பிடித்திருந்த